ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JSJ Jessie ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு 5 டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வழக்கத்தில் யூஸ் பண்ணுற தமிழ் சொற்களுக்கு இங்கிலீஷ் மீனிங் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலான்றது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியாக செய்யுங்கள். ஒரு வேலையை நம்ம சொல்றோம்னா சரியா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, செய்யுங்கள் அப்படின்றதுக்கு டூ இட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ சரியா செய்யுங்க அப்படின்றதுக்கு ப்ராப்பர்லி, டூ இட் ப்ராப்பர்லி. சரியாக செய்யுங்கள், டூ இட் ப்ராப்பர்லி. ஓகேங்களா? சேர்ந்து செய்யுங்கள், அதே தனியா செஞ்சிட்டு இருக்காங்கன்னா சேர்ந்து ஒரு கூட்டமா சேர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்றோம்னா அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? அதே செய்யுங்கள்ன்றதுக்கு do it. சேர்ந்து அப்படின்றதுக்கு together. ஒரு வேலை கொடுத்திருக்கோம், அதை சரியா செய்யுங்க அப்படின்னு சொன்னோம்னா do it properly. சேர்ந்து செய்யுங்கள் அப்படின்னா do it together அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சேர்ந்து அப்படின்றதுக்கு together அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், எனக்காக அதை படியுங்கள் அப்படின்னா, இப்போ ஒரு வேளைக்கு எழுத படிக்க தெரியாதவங்க அதை கொஞ்சம் எனக்காக படிங்களேன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல வேற எதுக்காவது நம்ம அதை கொஞ்சம் படிச்சு காட்டுங்களேன் அப்படி சொல்லலாம். இதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படின்றதுக்கு படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா ரீட் பண்ணி காட்டுங்க, படிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப படியுங்கள். அதை அப்படின்றதுக்கு இட். ஓகேங்களா? அதை அப்படின்றது. எனக்காக அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா ஃபார் மீ. எனக்காக, ஃபார் மீ. ரீட் இட் ஃபார் மீ. படியுங்கள் அப்படின்றதுக்கு படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ரீட். அதை, இட். எனக்காக, ஃபார் மீ. ரீட் இட் ஃபார் மீ. ஓகேங்களா? அடுத்து, அதை செய்ய தொடங்குங்கள். அந்த வேலையை செய்ய தொடங்குங்க அப்படி சொல்லிட்டு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட். தொடங்குங்கள். செய்ய அப்படின்றதுக்கு டூயிங். அதை அப்படின்றதுக்கு இட். ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்க, அந்த வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்களேன், தொடங்குங்களேன் அப்படின்றதுக்கு ஸ்டார்ட் டூயிங் இட். ஸ்டார்ட் டூயிங் இட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அது சுவையாக இருக்கிறது. இப்ப நம்ம ஏதாவது ஒரு குக்கிங் டிஷ் பண்ணிருக்கோம், நல்லா இருக்கு அப்படின்னா அது எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, அது ரொம்ப சுவையா இருந்தது அப்படி சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் டெலிஷியஸ். இட்ஸ் டெலிஷியஸ். இட்ஸ் டெலிஷியஸ். இட்ஸ் டெலிஷியஸ். இட்ஸ் டெலிஷியஸ். DELICIOUS. டெலிஷியஸ். இட்ஸ் டெலிஷியஸ். இல்லைன்னா இட் இஸ் டெலிஷியஸ் கூட சொல்லலாம். ஓகேங்களா? இந்த இட்ஸ நம்ம இட் இஸ் கூட மாத்திக்கலாம். இட் இஸ் கூட எழுதிக்கலாம். இந்த ஷார்ட் ஃபார்மா இட்ஸ் நம்ம ரைட் பண்ணிருக்கோம். அதாவது ஐடின்னு போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் மட்டும் போட்டோம்னா இட்ஸ். இட் இஸ்னாலும் இட்ஸ்னாலும் ஒண்ணுதான். இதை நம்ம இட் இஸ் ஷார்ட் ஃபார்மா தான் நம்ம இட்ஸ் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த 5 சென்டென்ஸ்மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க வீட்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ், எஸ்ஏ ரைட்டிங், தமிழ் கட்டுரை, பேச்சு போட்டி கட்டுரை, ஸ்பீச், லெட்டர் ரைட்டிங், இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் என்னோட இன்னொரு சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இன்னொரு சேனல் நேம் JSJ Jessie எஜுகேஷன். யூடியூப்ல நீங்க JSJ Jessie எஜுகேஷன் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.